ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு அலசி அதை ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி 3 விசில் அடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுபோல் கட் பண்ணி அலசி வச்ச வாழைப்பூவை குக்கரில் சேர்த்து தண்ணியை ஊற்றி 3 விசில் அடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு சேர்த்து பட்டை கிராம்பு நல்லா வெடிஞ்சிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி வதக்கிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூ நம்ம வேக வச்சு எடுத்த வாழைப்பூவும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்மளுக்கு கூட்டு நல்லா கொதிக்குது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். வாழைப்பூ கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.